ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஇஎம்எல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 12 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ ஆன்லைன் மோட்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு பிஇஎம்எல்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டா மேனுஃபேக்சரிங் வந்து எது எதெல்லாம் பண்றாங்கன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கோர் செக்டார் தான். டிஃபென்ஸா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸா இருக்கட்டும், ரயில் அண்ட் மெட்ரோ, பவர் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து வேரியஸ் பொசிஷன்ல வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, சீஃப் ஜெனரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெப்டி ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து நிறைய கிரேட்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்ஜினியர் லெவல்ல மார்க்கெட்டிங், ஸோ ஆர்&டி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஃபீஸர்லேயே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் ஃபுல் டைம்ல வந்து பாருங்க நீங்க எம்பிஏல வந்து ஹெச்ஆரோ இல்லனா ஐஆர் அப்படி இல்லனா எம்எஸ்டபிள்யூ அப்படி இல்லனா எம்ஏல வந்து சோசியல் ஒர்க் ரிலேட்டடா இல்லனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மென்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த மாரி இதுல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 0 டூ 1 இயர்ஸ்னே குடுத்துருக்காங்க பாருங்க. 0ங்கும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்ககிட்ட 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து சொல்றேன். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. அதே மாரி ஆஃபீஸர்லயும் வந்து பாருங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. 2க்குமே குவாலிஃபிகேஷன் வந்து சேமா தான் குடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்க எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்டபிள்யூ இல்லனா எம்ஏ சோசியல் ஒர்க்கோ இல்லனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மென்ட் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து 27 வயசும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 30 வயசு குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து இன்ஜினியர்ல வந்து பாருங்க ஆர்&டி டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங் டிகிரில மெக்கானிக்கலோ இல்லனா மெரினோ இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க இன்ஜினியர்ல வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்க்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். நீங்க மெக்கானிக்கலோ, மெரினோ, ஆட்டோமொபைல், புரொடக்ஷன் இந்த மாரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதா நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கிரேட் 2 கேட்டகரில வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000 இருக்கும். கிரேட் 3னா வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங். இதுக்கெல்லாம் 50,000லேருந்து 1,60,000. கிரேட் 5னா வந்து பாருங்க சீனியர் மேனேஜர். இதுக்கெல்லாம் வந்து 70,000லேருந்து 2,00,000. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்குலாம் 80,000லேருந்து 2,20,000 இந்த மாரி சேலரி வந்து எல்லாமே ஒரு ஹை லெவல் போஸ்டிங்ல தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. ஆஃபீசர் லெவல்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே. ஸோ இந்த சேலரி இல்லாம உங்களுக்கு வந்து பேசிக் பே இல்லாம உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ பெர்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு கம்பெனி அக்காமடேஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60,000 70,000 தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு வந்து இருக்க போது. அது நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமா வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க நான் பெங்களூர்ல தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து ஜெனரல் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் இதில தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நீங்க பெங்களூர்ல தான் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. இங்கேயே வந்து பாருங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டா வந்து பார்த்தோன்னா, பெங்களூர் தான் வந்து அதிகமா வந்து இருக்கு. நமக்கு பக்கமா வந்து பார்த்தோன்னா, பெங்களூர் வந்து இருக்கும். நீங்க அங்கேயே வந்து போஸ்டிங் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டியா இருக்கிறீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா வந்து பாருங்க 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்க பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்க கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு மட்டும் ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும். அது வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செலக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகுற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க.
ஸோ இங்க வந்து பாருங்க ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஒண்ணு ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகும். அத பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, பெங்களூர் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்லயும் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2 மெத்தட்ல நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல நீங்க சென்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 5த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ஆஃப்லைன்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிருங்க. 5த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.